தயவு செய்து சொல்றேன், காவியாவை பற்றி தப்பா பேசாதே. அவள் பாவம்மா. அவள் பாவம்னா இத்தனை வருஷமா உன்னை வளர்த்து நல்ல வாழ்க்கை அமைக்க நினைத்த நான் பாவம் இல்லையா? தாரா உன்னை நம்பி நிச்சயதார்த்தம் பண்ணி இப்ப ஏமாந்து நிற்கிறாளே, அவள் பாவம் இல்லையா? நீ இப்படி செய்திருக்க மாட்டாய் இல்லையா சொல்லு. நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கோ, நான் யாரையும் ஏமாற்றல. காவியா வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் சும்மா இருக்க முடியல. தவறு செய்துட்டு அதை நியாயப்படுத்தாதே தீபக். எனக்கு உன்னோட பேசவே பிடிக்கலை, வெளியே போ. சரி அம்மா, நான் போறேன். இந்த பிரச்சினையை சரி பண்ணிட்டு திரும்ப வரேன். எதுக்கு இங்க வந்தாய்? உன்னையும் அம்மாவையும் பார்த்து மன்னிப்பு கேட்க வந்தேன். என்னிடமில்லை, தாராவிடம் மன்னிப்பு கேள். உன்னால நம்ம குடும்பமே அவமானம் ஆகிடுச்சு. காவியா இங்கே வா. என்ன இது? காலேஜ் அப்ளிகேஷன் உனக்குத்தான், கையெழுத்து போடு. எனக்கு இப்ப வேலைதான் முக்கியம், படிப்பு வேண்டாம். இப்ப பிரச்சினை முடிஞ்சிடுச்சு. தீபக் தாலி கட்டிட்டார், இனிமேல் யாரும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாது, படிக்கணும். எதுவும் மாறல, கடன் இருக்குது, பிரச்சினை இருக்குது. இது தாலி, அதை லைட்டா எடுத்துக்காதே. இவ்வளவு நடக்கும்போது நான் எப்படி படிக்க போக முடியும்? நடந்தது நடந்தது, அதை விட்டுட்டு